ஹாய், எல்லாரும் வந்துட்டிங்களா? ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா April 16 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் அப் இந்தியாவோட பஞ்சாப் ஃபண்ட் 2.0 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப் இந்தியாவோட பஞ்சாப் ஃபண்டோட செகண்ட் ஃபேஸோட ஓப்பனிங்க்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 16th and 17th ஃபினான்ஷியல் கமிஷன் சைக்கிள்ஸில் எவ்வளோ க்ரோர் வந்து ஸ்பேனிங் ஆகிருக்கு அப்படின்னா 10,000 crores. ஸோ இதோட விஷனே என்ன அப்படின்னா இந்த விஷன் 2.0 என்ன விஷன் அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் மெக்கானிசம்ஸை வந்து கொண்டு வரணும். அதில் வந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஹைஸ்டேக் இன்னோவேஷன்ஸை வந்து டீரிஸ்க் பண்ணும். ஸோ இதுதான். ஸோ இதை வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடும் அவங்க தான் லான்ச் பண்ணுறாங்க. அவங்க என்ன மினிஸ்ட்ரிக்கு கீழே வருவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே வருவாங்க. ஸோ இதோட மெயின் ஃபோக்கஸ் தீம் இதெல்லாம் என்ன அப்படின்னா டு ப்ரொவைட் லாங் டேர்ம் பேட்டன் கேபிட்டல். ஓகேவா? ஸோ டீப் டெக்குக்கு, ஏஐக்கு, செமிகண்டக்டருக்கு இவங்களுக்கெல்லாம் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் அப்ஸ் இருந்தால் தான் இது நம்ம இந்தியாவில் இன்னும் நிறையா புஷ் பண்ண முடியும். ஸோ லாங் டேர்மில் போனோம் அப்படின்னா ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸை உடனே ஓப்பன் பண்ண முடியாது. ஸ்டார்ட் அப்ஸ் தான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸாக மாறும். ஸோ வந்து ஸ்டார்ட் அப்ஸை ஃபண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஃபண்ட் 2.0. ஓகேவா? ஓகே. ஸோ இதை வச்சு எங்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா நேஷனல் இம்ப்ளிமெண்டேஷன், அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இன்னொரு ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம், சிடிபி சுரக்ஷா ஸ்கீம். சிடிபி சுரக்ஷானா என்ன அப்படின்னா கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், சிஸ்டம் ஃபார் யூனிஃபைடு ரிசோர்ஸ் அலோகேஷன், நாலேஜ் செக்யூர் ஹார்டிகல்ச்சரல் அசிஸ்டன்ட். ஸோ இதுதான் இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹார்டிகல்ச்சரை பற்றி அதை இன்னும் பெட்டராகிறதுக்கான இது ஒரு ஸ்கீம். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸுக்கெல்லாம் மணி போகும்ல, சப்சிடிஸ் போகும்ல, கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு கீழே ஃபார்மர்ஸுக்கு போகிற சப்சிடி ஃப்ளோவை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டிஜிட்டலைஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதை யார் லான்ச் பண்ணுறாங்க அப்படி கேட்டால் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மல் வெல்ஃபேர் தான். ஆனால் இதில் வந்து பேமெண்ட் வந்து டிஜிட்டலாக போகணும்ல, அப்போ யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்? அஃப்கோர்ஸ் நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேரும் என்பிசிஏ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் சேர்ந்து தான் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை வந்து லான்ச் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா இந்த சிடிபிக்கு கீழே ஃபார்மர்ஸ்க்கு வந்து சப்சிடிஸ் போகும், அது வந்து டைரெக்டாக டிஜிட்டலாக ஃப்ளோ ஆகணுன்றதுக்காண்டி. ஓகேவா? ஓகே. இதுக்கு வந்து ஆப்பும் இருக்குது, போர்ட்டலும் இருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஹார்டிகல்ச்சரில் வந்து சப்சிடிஸ் வாங்குறவங்களுக்கு வந்து டைரெக்டாக சப்சிடி போகணும், எந்த ஒரு டிலேயும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக அக்கௌண்ட்லேயே கிரெடிட் ஆகணுன்றதுக்கு தான். ஓகேவா? ஸோ அடுத்து நேஷனல் அஃபேர்ஸ் பார்த்துலாமா? டீலிமிட்டேஷன் அண்ட் இன்டர் ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் பில் 2026. ஸோ இப்படி ஒரு பில்லை வந்து பார்லிமெண்ட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் இன்ட்ரடியூஸ் பண்ணான்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. யாரை வச்சு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸை வச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா இந்தியாவோட எலக்ட்ரல் ஃப்ரேம்வொர்க்கை வந்து ரீசெட் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்க திங்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா 1971 சென்சஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ எவ்வளோ பாப்புலேஷன் இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி கட்டமைக்கப்பட்ட அமைப்பு தான் இது. ஆனால் இப்போ என்ன பாப்புலேஷன் இருக்கு? ஸோ இதுக்கேற்ற மாதிரியான திங்ஸை வந்து நம்ம பண்ணணும் அப்படி சொல்லி இந்த பில்லை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பில் படி என்னென்னலாம் நடக்கலாம் அப்படின்னா லோக்சபாவோட மெம்பர்ஸ் வந்து 880 இன்க்ரீஸ் ஆகலாம். அதே மாதிரி உமன்ஸோட ரிசர்வேஷனை வந்து 33% மேண்டேட்டரி ஆகலாம். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இருக்கணும். ஏன்னா நமக்கு 1971 இருந்த பாப்புலேஷனுக்கு எடுத்த முடிவையே இப்போவும் வந்து மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கக்கூடாது, இப்போ இன்னும் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் இந்த டீலிமிட்டேஷன் அண்ட் இன்டர் ஸ்டேட் டிஸ்ட்ரிபியூஷன் பில் 2026. ஓகேவா? அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 2 ஸ்டேட்டை விசிட் பண்ணுறாரு. என்ன ஸ்டேட் அப்படின்னா உத்தரகாண்ட் அண்ட் உத்தரப்பிரதேஷ். என்னைக்கு அப்படின்னா April 14, 2026 வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து சேர்தம் ப்ராஜெக்ட் கீழே வந்து நிறையா கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டும் பிரைம் மினிஸ்டர் மியூசியம் அண்ட் லைப்ரரியும் எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா
ஒரு சில மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்டல் சைடில் இருக்க இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ் ஆர்எல்ஸ் இம்பார்ட்டண்டான திங்ஸை வந்து ப்ரிசர்வ் பண்ணணுன்றதுக்காண்டி. ஓகேவா? ஸோ இந்தியாவோட டெமோக்ராட்டிக் ஜேர்னியை வந்து இன்னும் ப்ரொமோட்டும் ப்ரிசர்வும் பண்ணுன்றதுக்காண்டி இந்த எம்ஓயு. ஏன் அப்படின்னா இந்தியாவில் ஒரு மைல் ஸ்டோன் நடக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு ஸ்டாம்பாக வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் கோயின்சைட் பண்ணி இதை வந்து பெட்டர் ஆகணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா 131st பர்த் அனிவர்சரி ஆஃப் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அது கூட கோயின்சைட் ஆகுது இது வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒரு எம்ஓஐ சென்ட் பண்ணியிருக்காங்க. யார் யார் கூட அப்படின்னா போர்ட்டர், கிகின் டெக்னாலஜிஸ் கூட. ஸோ எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நார்மலான பீப்புளுக்கும் வந்து இன்னும் பெட்டராக எடுத்துகிட்டு போகணும். ஒரு ப்ளூ காலர் ஜாப்பில் இருக்க ப்ரொஃபஷனல்ஸுக்கு கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் விசிபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் ஜாப் அப்படின்னா என்னன்னு பார்த்துலாம். ப்ளூ கலர் ஜாப் அப்படின்னா என்ன அப்படின்னா கம்ப்ளீட் ஸ்கில்டு ஒர்க்கரும் இல்லாமல் செமி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் யூனிட்டில், கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட்டில், மெயின்டெனன்ஸில், லாஜிஸ்டிக்ஸில் இந்த மாதிரி இருக்க ஹேண்ட்ஸ் ஆன் ஒர்க்கர்ஸை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ப்ளூ காலர் ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ளூ காலர் ப்ரொஃபஷனலுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குது அப்படின்றத விசிபிளாக பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ஒரு போர்ட்டல் வேணும். ஸோ அதுக்காண்டி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து போர்ட்டல் கூடயும் கிகின் டெக்னாலஜிஸ் கூடயும் எம்ஓஐ சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து டைரெக்டாக வந்து இன்டெகிரேட் பண்ணப்படும். எது கூட? நேஷனல் கேரியர் சர்வீஸ் NCS போர்ட்டல் கூட. ஓகேவா? ஓகே. ஸோ அப்புறம் ஸ்டேட் அஃபேர்ஸ் பார்த்துலாமா? ஆந்திர பிரதேஷ் அவங்களோட ஃபஸ்ட்டு குவாண்டம் இதை வந்து குவாண்டம் ரெஃபரன்ஸ் ஃபெசிலிட்டியை வந்து ஓப்பன் பண்ணாங்க. எங்கே ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அமராவதியில் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ யாரெல்லாம் சேர்ந்து இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். அவங்க யார் கூட இது பண்ணாங்க அப்படின்னா டொமஸ்டிக் கன்சோர்டியம், அதாவது இந்தியாவில் இருக்க டெக் பேசஸ் கூட, IISc கூட, TIFR கூட, DRDO கூட. ஸோ இவங்க கூட எல்லாரும் கூட கொலாபரேட் பண்ணி தான் இந்த குவாண்டம் ரெஃபரன்ஸ் ஃபெசிலிட்டியை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஓப்பன் அக்சஸ் ஓப்பன் அக்சஸ் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஓகே. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இதில் வந்து என்ன ஃபியூச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் இருக்க காம்போனன்ட்ஸை வந்து 85% இண்டிஜினியஸ் காம்போனன்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா இப்போது ஸ்டார்ட் அப்ஸ்க்கு, ரிசர்ச்சர்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்களோட குவாண்டம் ஹார்ட்வேரை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுது. ஓகேவா? ஓகே. ஸோ ஆந்திர பிரதேஷ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறுபடியும் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஏஜ் டோக்கன் வெர்சஸ் டிஜிலாக்கர். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மைனர்ஸை வந்து சோசியல் மீடியாவில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் பெரியவங்க நான் இப்படியே சாட்சி பார்த்து தான் வீணாக போவேன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு, அதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒரு குழந்தைன்னா ஓகே ரொம்ப சின்ன குழந்தைங்க சொல்ல, ஒரு மீடியம் ஏஜில் இருக்க குழந்தைங்க மைனஸ் அவங்க வந்து டிஜிட்டலில் இது பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்க மட்டும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் அவங்க லைஃப்பை லாஸ் பண்ணுறாங்க. லைக் ஏதோ ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கு அவங்க மட்டும் காரணம் இல்லை, சொசைட்டியும் காரணம். ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆந்திர பிரதேஷ் செம்மையாக ஒன்று இறக்கியிருக்காங்க. அவனோட பேர் என்ன அப்படின்னா ஏஜ் டோக்கன். ஸோ இதை யார் வழியாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா டிஜிலாக்கர் வழியாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணுது அப்படின்னா சோசியல் மீடியா யூசேஜுக்கு வந்து ஏஜ் டோக்கன்ஸை வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ ரெகுலேட் சோசியல் மீடியா யூசேஜ் ஃபார் மைனர்ஸ்க்கு வந்து ஏஜ் டோக்கன் கொடுத்து அவங்களோட சோசியல் மீடியா யூசேஜை வந்து ரெகுலேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதை யார் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஏபியோட ஸ்டேட் கவர்மெண்ட்டும் MIETனா என்ன? ஸோ மெய்டி அப்படின்னா என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் இது. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு குழந்தை சோசியல் மீடியாவுக்கு முன்னாடி போகுதுன்னா டிஜிட்டல் லாக்கர் வழியாக அவங்களோட ஏஜை வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஸோ வியட்நாமோட வின் குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து எவ்வளோ ருபீஸ்க்கு வந்து MOU சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு $6.5 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. யார் கூட அப்படின்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கூட சேர்ந்து.
ஸோ இது எங்கே வந்து ஃபோக்கஸ் ஆக போகுது அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், பேட்டரி மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ஃபோக்கஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ அப்புறம் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்த்துலாமா? 9th இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்குது. ஸோ IOC 2026 வந்து நடக்குது. எப்போலேருந்து எப்போ அப்படின்னா April 10 to April 12 வந்து நடந்திருக்கு. ஸோ எங்கே நடந்திருக்கு அப்படின்னா போர்ட் லூயிஸ் மொரிஷியஸில் வந்து நடந்திருக்கு. ஸோ இவங்களோட தீம் என்னென்னா கலெக்டிவ் ஸ்டெபார்ட்ஷிப் ஃபார் இந்தியன் ஓஷன் கவர்னன்ஸ். ஸோ இதை யார் ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா மொரிஷியஸ். இந்தியாவிலேருந்து இதில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணான்னா இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தான் இந்தியா சார்பாக அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்களோட ஃபோக்கஸே என்ன அப்படின்னா இந்தியன் ஓஷன் ரீஜனில் வந்து இன்னும் ஸ்டெபிலிட்டியை அதிகப்படுத்தணும், அதுக்கப்புறம் மேரிடைம் செக்யூரிட்டியை வந்து ஜாஸ்திப்படுத்தணுன்றது தான். ஓகேவா? ஸோ ஈராக்குக்கு நியூ பிரசிடெண்ட்டை வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட பேர் என்ன அப்படின்னா நிசர் அமீடி. ரைட். ஸோ அதுக்கப்புறம் கிரைசிஸ் இன் சூடான். ஸோ யூஎன் வந்து உமன்ஸ் ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னைக்கு அப்படின்னா April 16 இன்னைக்கு தான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செக்ஷுவல் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் வந்து சூடானில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா குவாட்ரபிள் 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்போ அப்படின்னா இப்போ போயிட்டுருக்க மிலிட்ரி அண்ட் பேராமிலிட்ரிக்கு நடுவில் போயிட்டுருக்க கான்ஃப்ளிக்ஸஸில் இந்த கிரைம் அகெயின்ஸ்ட் செக்ஷுவல் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் உமன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸை வந்து நீங்கள் வந்து ஜெண்டர் ஜஸ்டிஸ்க்காண்டி இன்டர்வென்ஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க, 2 யானை சண்டை போட்டால் மிதிப்படுறது என்னமோ புல்லு தான். இங்கே கான்ஃப்ளிக்ட் பாருங்கள், மிலிட்ரிக்கும் பேராமிலிட்ரிக்கும் பிரச்சனை. சரி, அங்கே இருக்க உமன்ஸ் என்ன பண்ணாங்க? ஃபைன், எல்லாம் உமன்ஸ் கிட்ட தான் வருது. எனிஹவ், ஸோ யூஎன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸை வந்து கால் பண்ணி ஓகே இங்கே வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து உள்ளே இன்டர்வென்ட் பண்ணி அங்கே இருக்க ஜெண்டர் இன்ஜஸ்டிஸை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து போயிடலாமா? ஸோ அதுக்கடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் வேர்ல்ட்லைன் ரிப்போர்ட் 2025 UPI டாமினன்ஸ். ஸோ UPI வந்து லாஸ்ட் வருஷம் 2025 மட்டும் எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸை கேரி ஓவர் பண்ணியிருக்கு அப்படின்னா 228.5 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸை வந்து கேரி பண்ணியிருக்கு. எத்தனை டிரான்சாக்ஷன், 1 பில்லியனாலே ஜாஸ்தி. இல்லை, 228.5 பில்லியன் டிரான்சாக்ஷன்ஸை வந்து கேரி ஓவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரிப்போர்ட்டை யார் சொன்னாங்க அப்படின்னா UPI தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால என்ன தெரிய வருது அப்படின்னா இந்தியா டிஜிட்டலாக கேஷ்லெஸ்ஸாக கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் விசாவும் HDFC பேங்க்கும் ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு பிராண்டட் கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ விசா அண்ட் HDFC இவங்களோட பிராண்டட் கிரெடிட் கார்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டாமா. ஸோ இது எக்ஸ்பெஷலி எதுக்காண்டி அப்படின்னா ஃபுட்பால் என்திசியாஸ்டிக் அஹெட் ஆஃப் 2026 வேர்ல்ட் கப், ஃபுட்பால் வேர்ல்ட் கப் வரப்போது அதுக்காண்டி இது. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னா கேமிஃபைட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், ஸ்போர்ட்ஸ் மெர்ச்சன்டி சக்ஸஸ் கிடைக்கும், அதுக்கப்புறமா இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு பேர் என்ன அப்படின்னா FIFA வேர்ல்ட் கப் 2026 ஸ்பெஷல் கிரெடிட் கார்டு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பேபாலும் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து கொண்டு வராங்க. 2 பேரும் எதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இந்தியாவோட MSMEக்கு இன்னும் பெட்டராக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இவங்க 2 பேரும் MOU சைன் பண்ணி அது ரிலேட்டடான ஒர்க்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ் பார்த்துலாமா? IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட GDP growth அடுத்த வருஷம், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 27க்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6.5 இருக்கும் அப்படி சொல்லி கவனிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவும் யூஎஸும் வந்து ஒரு பைலேட்ரல் ட்ரேட் டாக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா சைடில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் வந்து வராங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து யார் இதை பேச வராங்க அப்படின்னா US ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பேச போகிறாங்க. ஸோ இது வந்து எதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணும் அப்படின்னா ஹை டேரிஃப்ஸ், 2 பக்கமுமே போடுற டாக்ஸஸ் எப்படி நெகோஷியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் சப்ளை செயின் இன்டெகிரேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி தான். ஸோ இது வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்க $128+ பில்லியன் ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரேங்கிங்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் பார்த்துலாமா? குளோபல் ஃபாரஸ்ட் வாட்ச் ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து
என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் எவ்வளோ ஃபாரஸ்ட் கூடிகிட்டே இருக்குது இல்லை எவ்வளோ ஃபாரஸ்ட் குறைஞ்சிட்டே இருக்குன்றதை பற்றி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 2000 இருந்ததை விட இப்போ வந்து 6% காடுகள் குறைஞ்சிருக்கு. ஸோ இது எவ்வளோ ஹெக்டேர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2.33 மில்லியன் ஹெக்டேர்ஸில் வந்து குறைச்சிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி எங்கே நிறையா குறைஞ்சிருக்கு அப்படின்னா அசாம் அண்ட் ஆந்திர பிரதேஷில் தான் ஹையஸ்ட் ட்ரீ கவர் லாஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து டிஃபென்ஸ். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் அப்புறம் GE ஏரோஸ்பேஸ் F404. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஒரு மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால் MRO ஃபெசிலிட்டியை வந்து இந்தியாவில் வைக்கணும். எதுக்காண்டி அப்படின்னா F404 இன்ஜின்ஸை வந்து இது பண்ணுறதுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் பவரிங் த தேஜஸ் ஃபயரிங் ஜெட்ஸ்காண்டி. ஸோ அதாவது மெயின்டைனிங் அண்ட் சர்வீஸ் சென்டரை வந்து இந்தியாவில் வைக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இதுக்கு வந்து யாரும் MOU சென்ட் பண்ணுறாங்க. IAFும் GE ஏரோஸ்பேஸ் F404 டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மி வந்து என்ன லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ரேடியோ சிக்கிம் சுந்தரி அப்படி சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன். ஸோ இதோட ஃப்ரீக்வன்சி என்ன பார்த்தீங்க அப்படின்னா 88.4 FM. ஸோ இதை லான்ச் பண்ணது வந்து த்ரைசக்தி கார்ப்ஸ். ஸோ இது எதுக்கு அப்படின்னா பார்டர் ஏரியாஸில் கனெக்டிவிட்டியை இன்னும் பெட்டராக, எஸ்பெஷலி பார்டர் ஆஃப் சிக்கிமில். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நேவல் யூனிட் சிட்டேஷன். ஸோ இது என்ன அவார்ட்ஸ் அப்படின்னா இப்போது பர்டிகுலராக ஒவ்வொருத்தருக்கும் அவார்ட் பார்ப்போம். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் சிட்டேஷன், ஒரு கம்ப்ளீட் குரூப்கே வந்து அவார்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த அவார்டு வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா சிஎன்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சீஃப் நேவல் ஆஃபீஸர் தான் சிஎன்எஸ். ஸோ இப்போ இருக்க சீஃப் நேவல் ஆஃபீஸர் பேர் என்ன அப்படின்னா ஹரிகுமார் தான் இப்போ இருக்க அட்மின் ஜெனரல் ஹரிகுமார். ஸோ ஹரிகுமார் சார் தான் இந்த சிஎன்எஸ். ஸோ இவர் வந்து யார் யாருக்கு அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியன் நேவல் ஷிப் தெகுக்கு, இந்தியன் நேவல் ஷிப் கல்கட்டாக்கு, INS இந்தியன் நேவல் ஷிப் சிந்து கேசரி. ஸோ இவங்க 3 பேருக்கு வந்து அவார்ட் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா இவங்களோட எக்ஸப்ஷனல் சர்வீஸ் இன் இந்தோ பசிபிக் ரீஜியன்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா IIT இண்டோரை வந்து ஒரு பிடெக்கை வந்து லான்ச் பண்ணுறாங்க. எதில் அப்படின்னா கிளைமேட் சயின்ஸை பற்றி. ஸோ கிளைமேட் சயின்ஸுக்குன்னு இது ஒரு தனி பிடெக்கே கோர்ஸை வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் யாரும் MOU சைன் பண்ணுறாங்க அப்படின்னா IIT மெட்ராஸும் IIFும் MOU சைன் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா அப்கிரேட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா லெகசி ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் அண்ட் என்ஹான்சிங் டொமஸ்டிக் டிஃபென்ஸ் அண்ட் R&D. ஸோ டொமஸ்டிக் லெவலில் டிஃபென்ஸையும் R&Dயும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி இவங்க 2 பேரும் MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஸ்போர்ட்ஸ் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா 2026 பேட்மிண்டன் ஏஷியா சாம்பியன்ஷிப் வந்து நடக்குது. ஸோ இது வந்து டாப்பாக யார் வந்திருக்காங்க மெடல் டேலியில் அப்படி பார்த்தா சவுத் கொரியா. ஸோ இந்தியாவிலேருந்து போன ஆயுஷ் ஷெட்டி வந்து சில்வர் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எதில் அப்படின்னா மென்ஸ் சிங்கிள்ஸில். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் யார் பார்த்தீங்கன்னா நம்ம MS தோனி வந்து நான் IPL 2026 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரீத்தி ஷரண். ஸோ இந்தியாவோட டிப்ளமேட், அவங்க தான் வந்து மறுபடியும் ரீஎலெக்ட் ஆகிருக்காங்க. என்னவா ரீஎலெக்ட் ஆகிருக்காங்கன்னா UN கமிட்டி ஆன் எக்கனாமி, சோசியல் அண்ட் கல்ச்சர் ரைட்ஸ்க்கு வந்து ரீஎலெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லெப்டினன்ட் VK ஜெயின் மெமோரியல் கோல்டு மெடல் 2026 வந்து கொடுப்பாங்க. யார் ஸோ 2026 யார் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுபம் ஹீரா அப்படின்றவங்க தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களோட நேவல் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ரிசர்ச்காண்டி. ஸோ அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா April 12 வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் அண்ட் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ். ஸோ இது வந்து 2 டே April 12. ஒன்று வந்து ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட்டோட இன்டர்நேஷ்னல் டே, இன்னொன்று வந்து ஸ்ட்ரீட் சில்ட்ரனோட இன்டர்நேஷ்னல் டே. ஸோ அதுக்கப்புறம் April 16 இன்னைக்கு என்ன டே அப்படின்னா சேவ் த எலிஃபண்ட் டே. ஸோ இதோட தீம் என்னன்னா சேஃப்கார்டிங் த ஜெயின்ஸ் அண்ட் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஃபார் த ஃபியூச்சர். ஸோ இது 2 தான். ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். அவங்க எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி படிச்சிருங்க. இஃப் இன்கேஸ் படிக்கலனாலும் என் வீடியோ இல்லை, ஏதோ ஒரு வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸை கேட்டு வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் கேட்டுட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு மந்த் நீங்கள் உட்காந்து படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ இட் வில் கிவ் சம் லைக் ஒரு லீட்.
தட் காய் நான் பார்த்துருக்கேன்ல, அன்னைக்கு கேட்டோம்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பார்க் வந்து கொடுக்கும். ஸோ என்னன்னே தெரியாமல் முட்டிக்கு மோதி கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறதுக்கு திஸ் ஒன் நம்ம மைண்ட் ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? பாய் கைஸ்.